ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்குன்றது இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் வந்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்சது. ப்ராப்பரா மூட் செட் பண்ணி பாடல்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரா இந்த படத்தினுடைய மூட்லேருந்து எங்கேயுமே எதுவுமே விலகாம வில்லனுடைய விஷனோட இருக்கிறது வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா வழங்கும் ஸ்டார். இன்னைக்கு நாம இங்க எல்லாரும் ஸ்டார்னுடைய பிரஸ் மீட்டுக்காக கூடியிருக்கோம். ஸ்டார் எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதத்துல நிச்சயமா ரிலேட்டபிளா இருக்குன்ற நம்பிக்கையை ட்ரெய்லர் கொடுத்துருக்கு. அண்ட் எல்லாருமே அவங்களுடைய ஃபுல்லஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் கேட்டு நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு இங்க வெயிட் பண்றோம். ஐ ஸ்டார்ட் இன்வைட்டிங் தி டீம் ஆன் டு தி ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி போடியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். செக் செக் அண்ணா, ஓகேவா? இப்படியா? ஓகே ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ. ஸோ முதல்ல ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து ப்ரொடியூசர் மிஸ்ஸஸ் சாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா மிஸ்டர் பாப்பின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் ரூபக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் லுக் அண்ட் ஃபீல் ப்ராப்பரா டிசைன் பண்ணி கொடுத்த ஆர்ட் டைரக்டர் வினோத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கூலிங் கிளாஸை கழட்டிட்டீங்களாங்க, தேடிட்டு இருக்கேங்க நான் உங்களை. எடிட்டர் பிரதீப் இ ராகவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பயங்கர ஃபன்னான ஃப்ரெண்ட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு ஆக்டர் தீப்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரீத்தி எங்களுடைய மீரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஜிமிக்கி அதித்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மிக முக்கியமான ஒருத்தர் தான் அடுத்து ஸ்டேஜுக்கு வர போறாரு. ஆக்டர் பாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்து இயக்கம் இளன் பயங்கர பிஸியா இருக்காரு. இளன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் கடைசியா மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய கவின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ மரியாதை நிமித்தமாக எல்லோருக்கும் கை கொடுத்த பிறகு இனிதே துவங்குகிறது இந்த நிகழ்வு. இளன் would like to address us all here. இந்த ஈவெண்ட்டினுடைய ஸ்டார்ட்டா இளன் பேசி ஆரம்பிக்கணும்னு நாங்கள் எல்லாருமே விரும்பினோம். ஏன்னா அதுதான் ரொம்ப சரியாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஈவெண்ட்லையுமே கடைசியாக தான் டைரக்டர் எல்லாரையும் அக்னாலேஜ் பண்ணி தேங்க் பண்ணி ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த பொறுப்பை நம்ம கவின் கையில் ஒப்படைச்சிட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இளன் நடக்கிறோம். ஸோ இளன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. எஸ், ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இது எங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலாக. ஸோ ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், சின்னதாக பெருசாக. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு கடை ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஒரு கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த கனவை நோக்கி பயணிக்கிற எல்லாருமே ஸ்டார் அப்படின்றது தான் இந்த படம். அந்த பயணத்துல நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு லவ்விங்கா அந்த கனவை விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இருந்துகிட்டே இருக்கணுன்றது தான் இந்த படம். 1980s ஒரு பையன் அரௌண்ட் 20 வயசு இருக்கும். மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு. 1980s 1990s ஆகுது, 2000 ஆகுது, 2010 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் 40 வருஷம் ஆகுது. அப்போ அவருக்கு அவர் 20 வயசு இருக்கும்னு சொன்னால, ஒரு 55 வயசுல அவருக்கு ராஜாவாணின்ற படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது. அவரு பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது. அவர் தான் எங்க அப்பா. ஸோ இந்த படம் எங்க அப்பாவோட டெடிகேஷனா தான் நான் பாக்குறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான். இந்த ஜேர்னில அவர் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாரு, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு. ரெண்டு முக்கியமான விஷயம், யாரோ ஒருத்தர் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தர் இந்த மூஞ்ச விஷயம் எப்படி அடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்க அப்பாவுக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சுன்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு. ஒருத்தர் எனக்கு அப்படி கேட்டுட்டாரு, நான் அவர் மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார். ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது, அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்க அப்பா தான். அண்ட் இந்த கனவு வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவு வந்து நம்ம ஒரு ஆள் தனியா நம்ம வந்து கண்டிப்பா அதில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் தேவை. சப்போர்ட் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நமக்கு தேவை. அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து இந்த படத்துல ஒரு ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, காசு இல்லை சார். அந்த காசு இல்லை சார் மொமெண்ட் வந்து எங்க அப்பா லைஃப்ல நடந்தப்ப அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைவியா எங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவரையும் பார்த்துக்கிட்டாங்க, எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் ஸ்டார் தான். ஸோ பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுத்தி நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்மளை சுத்தியும் சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துற படமா தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து, அவங்க அப்பா கூட வந்து, அம்மா கூட வந்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து, காதலியோட வந்து, ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. சாகர் சாரும் இந்த கதையை கேட்டதுல இருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார், உடனே ஆரம்பிக்கணும், நீங்க 2 நாள்ல பண்றதுனா பண்ணுங்க, இல்லாட்டி நான் வேற யாராவது பாக்குறேன் சார்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் 2 நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் 1 நாள்ல வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா முடிவுமே ஃபாஸ்டாவும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணி கொடுத்தாரு சாகர் சார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்துல வந்து அவங்கவுங்க வேலையை அந்தந்த மொமெண்ட்ல கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க. ரூபக் சார் எக்ஸிகியூஷன் பார்த்துக்கிட்டாரு, பாப்பி சார் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. ஸோ அந்த விஷயம் இந்த படத்துல நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த படத்தை ஒரு அழகான லவ் ஸ்டோரியா தான் நான் பாக்குறேன். நான் சொல்ற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ், ஒரு அம்மாவோட லவ், ஒரு ஃப்ரெண்டோட லவ், ஒரு காதலியோட லவ், ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்துல இருக்கு. ஸோ என்ன கிட்ட இருக்க படத்துக்கு என்ன சினிமா படம் கிடையாது, ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புறேன் அதை. அண்ட் படத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேனேஜர் டீம்ல இருக்க குமார் சார், பாலமுருகன் சார், செல்வகுமார், கண்ணன், மாரியப்பன், எல்லாருமே வந்து நான் சொல்றேன்ல, இந்த படத்தை எனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங்ஸ்னா, யாருமே இதை வேலையா பார்க்கல. யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்னு வேலையாவே பார்க்கல. அவங்க எல்லாருமே இதை ஓன் பண்ணிட்டு அவங்களோட படமா நினைச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவாடி கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல் டீம், எழில் டிஓபி இங்க வர முடியல. ஸோ எழில் எனக்கு ஒரு 10 இயர்ஸா தெரியும், மோர் தென் 10 இயர்ஸா தெரியும். அவரோட சக்சஸ் நான் என்னன்னு பாக்குறேன்னா வந்து, ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அவரோட சக்சஸ் நான் பாக்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எடிட்டர் பிரதீப், இந்த ட்ரெய்லர் கிடைச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருமே சரி, இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே நாங்க கண் கலங்கி அழுதுட்டோம்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் தான் போய் சேரும். ரொம்ப மெனக்கெட்டாரு. ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். அவர் ட்ரெய்லருக்காக மட்டும் ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டர் வினோத், அவருமே பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு விஷுவலா அழகா தெரியறதுக்கு அவரோட கலர் சென்ஸும், இந்த காலகட்டம் 2000 காலகட்டத்துல கதை நடக்கிறதுனால அதுக்கான மெனக்கெடலும் அவரை ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன், இந்த சாங்ல பார்த்துருப்பீங்க நீங்க, அந்த விண்டேஜ் லவ் சாங்ல வந்து ஒரு ஸ்னோ பிளேஸ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊர்ல ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையோட ஒரு விஎஃப்எக்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணோம். அண்ட் சவுண்ட் டீம் ராஜகிருஷ்ணன் சார், காஸ்டியூம் டிசைனர் சுஜித், அபி, அப்புறம் கலர் ரங்கா சார், ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருக்காரு லிபின்னு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ஆக்டர்ஸ் பத்தி நிறைய பேசணும். பட் ஆக்டர்ஸை பத்தி நான் படம் வந்ததுக்கு அப்புறம்
நிறைய பேசலாம்னு வச்சிருக்கேன். இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். பிரீத்தி நியூ கமரா வந்து இந்த படத்துல லான்ச் ஆகிறாங்க. ஸோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரீத்தி சூப்பரா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கீதா கைலாஷம் மேம் அவங்க வர முடியல, அவங்களும் ஷூட்டிங்ல இருக்காங்க. மாறன் சார் அவரால் வர முடியல, அவரும் ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ மாறன் சார், இந்த கீதா மேம் அகைன் உங்களா சொல்றல, இவங்கெல்லாம் வர முடியல தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டன்டா போன்ல பேசிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து என்னால வர முடியலன்ற இது விஷயத்தை அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி மாறன் சார்லாம் வந்து ஃபோன் பண்ணி ட்ரெயிலர்ல ஒரு ஷாட் கூட அவர் இல்லை, அது ஃபோன் பண்ணி அதை பத்தி கேட்பாரு வந்துச்சு. நான் அதை பத்தி ஒண்ணு கூட கேட்கல, இந்த படத்துல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனா பாராட்டுறாங்க, ஜெனியூனா மனசார பாராட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி நண்பர்கள் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்துல ஒரு அந்த சாங்ல மட்டும் பார்த்திருக்கீங்க, சாங்ல மட்டும் ஒரு சுத்திட்டே இருந்திருப்பானே, அதாவது தான் இங்க இருக்காரு. ஸோ இவரும் படத்துல ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த ஒரு ஜேர்னில எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பன் கிடைப்பாங்க, அந்த நண்பன் தான் இவரு. படத்துல ஒரு பேரு குலாபி. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் குலாபி தான் கூட நினைக்கிறேன். அப்புறம் அதித்தி. ஸோ அதித்தி வந்து நானும் அதித்தியும் லைக் ஐ நோ ஃபார் மோர் தென் 7 years. We are close friends. So when we met for the first time, we discussed that sometime we discussed that sometime we both should work in a movie together, and that dream has come true. And thank you Aditi, thank you for being in this journey. அப்புறம் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்துல நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க அப்பாவோட டெடிகேஷனுக்காக இந்த படம் எடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். சொன்னனால இந்த படத்துல அந்த அப்பா கேரக்டர் அவ்வளவு இம்பார்ட்டன்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்பா எனக்கு லால் சார் உள்ள வராரு, வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, எங்க அப்பாவோட கேரக்டர் வச்சுதான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். ஸோ எனக்கு இப்ப லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆயிட்டாரு ஆக்சுவலா. ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த அக்கேஷன்ல அவர் இல்லைன்றது ரொம்ப மிஸ் பண்றேன். சார் ஷூட்ல பிஸியா இருக்காரு. அண்ட் அப்புறம் யுவன் சார் துபாயில இருக்காரு. யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத நான் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கானு. அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்கு யுவன் சார் பண்ணுவாரு, அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள. லைக் எனக்கு ஒரு பிரதர், ஒரு வெல்விஷர், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் சார் செட் ஆவார் எனக்கு. லைக் அவர் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேர்ல யுவன் சார் ஃபர்ஸ்ட்ல இருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல கிடைச்சது வந்து ரொம்ப பிளெஸிங் தான் சொல்லணும். நான் அவர்கிட்ட எப்பயுமே அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அன்போட, எவ்வளவு அமைதியா, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கணும்ன்றதை அவர்கிட்ட கத்துக்கிட்டே இருப்பேன். நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் தான், அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம், இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸா இருக்கும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு யுவன் சாரை பிடிக்கும். அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து நான் போய் கதை சொன்னேன். டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவினை தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னாரு, இது மாதிரி வந்து இந்த கதையில நடந்த இன்சிடென்ட்லாம் என் லைஃப்லயும் நடந்திருக்கு அப்படின்னாரு. ஸோ இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவா தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் பாக்குறேன் நான். ஸோ இந்த டெஸ்டினி தான் அவரை இங்க சூஸ் பண்ணுச்சு. ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்குன்ற நம்பிக்கையும் அவர் நடிக்கிறத பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். எங்க டீம் எல்லாருமே பேசிட்டு இருப்போம், ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஸ் அன் ஆக்டரா. ஸோ ஆப்வியஸா நீங்க ட்ரெய்லர் எல்லாரும் பாத்தீங்க. ட்ரெய்லர்ல உங்க எல்லாரையும் கண் கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த பிரஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி வந்து லவ் தான். அந்த லவ் வந்து என்னை சுத்தி ஃபீல் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கிற விஷயமே எமோஷனலா இருக்கிறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு இந்த லவ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்
சந்தோஷத்துல சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்துல அங்கங்க இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் அந்த சர்ப்ரைசஸ் ரிவீல் பண்ணாம இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான். மற்றபடி ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி இளன். உங்களுடைய ஜென்யூனிட்டிக்காகவும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவும் ஸ்டார் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுன்றது எங்கள் எல்லாருடைய ஆசை. அண்ட் அடுத்து யார் பேச போகிறாங்கன்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். குத்தால அருவியில் குளிச்சுட்டு போல் இருக்குதான்ற மாதிரி எல்லாருக்கும் வேர்க்குது, எங்களுக்கும் வேர்க்குது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேர்க்குது. அந்த ஏசியை சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரம் குழு காத்து வந்து சேரும். அடுத்ததா ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து மிஸ்டர் சாகர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நீங்க பேசணும்னா எப்படி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. Friends from press, media, influencers, thank you for taking time off. ரொம்ப சூடாக இருந்தாலும் இந்த டைம்ல வந்து உட்கார்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இளன் சொன்ன மாதிரி அவர் ஆக்சுவலாக ஸ்டார் சொன்னதுக்கு முன்னாடியே அவரோட கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணிருந்தேன். நான் நியூசிலாண்டில் இருக்கும்போது இளன் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஒரு கதை நரேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையோட எனக்கு ஆக்சுவலாக இளனோட ஆனஸ்டி, த வே ஹி சீஸ் சினிமா, இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிட்டு வினோத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், வினோத் இந்த கதை பண்ணுறோமோ இல்லையோ பட் இளன் வச்சு படம் பண்ணணுன்னு சொன்னேன். அண்ட் லைக் ஹீ செட், ஒரு நாள் வந்துட்டு சார் ஸ்டார்ன்ட்டு மூவி பண்ணலாமான்னு கேட்டார். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், சரி சொல்லுங்க மோர் அபவுட் இட். தென் ஹி நரேட்டட் தி ஸ்டோரி டு மீ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தட் டைம் ஐ ஆஸ்க்ட் ஹிம், ஹூ டு யூ சீ இன் த மைண்ட் ஆஸ் அ ஹீரோன்னு கேட்டேன். He said, sir, I have Kavin, and I spoke to him. நான் இமீடியட்டா கவின் சொல்ல உடனே I saw Dada at that point, and I was like, நான் டாடா பார்க்கும்போது I knew this hero Kavin is definitely has a bright future in Tamil cinema. அந்த மைண்ட்ல இருக்கும்போது இளன் அந்த டைம்ல கவினை கொண்டு வரும்போது it just felt magical for us. Like, okay, I thought about him and he came to us, our production house center. So thanks for the combination. 2 days அது உண்மையான கதை. என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு 2 days டைம் இருக்கு சார், அதுக்குள்ள சொல்லுங்கன்ட்டு. So that's a huge pressure from him, and I believed in the project, and I believed in Ilan, and I believed in Kavin's acting. அந்த ஒரு கட் ஃபீல்ல வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். And today I can see magic on the screen. படம் பார்த்தேன். Every producer will say படம் நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க, but I'm really happy with the content that they gave. And this movie, நான் எப்படி சொல்ல வரேன்னா, it's a perfect marriage of all the departments. Like how இளன் சொன்ன மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலை மாதிரி பண்ணாம அவங்களோட ஹார்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. And be it actors or departments or technicians. Now recently we went to Radhakrishnan sir studio போனோம். The way he is getting involved, அவரோட சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், மாரிமுத்தோட சிஜியாக இருக்கட்டும், and the way the ADs are getting involved in it, even production team, it's just felt like it is meant to happen. And ஒரு மேஜிக்கல் நடந்துச்சு இந்த படத்துல. And I want to be the first one to say Kavin is the next big thing in Tamil cinema. So thank you so much. நான் சொல்ல நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. சூப்பர். அண்ட் ஸ்ரீ வெங்கடேஷ் வாசினி சித்ரா மிஸ்டர் பாபின் அவர்கள், என்ன என் நண்பர் பேசிட்டாரு. ஓகே, ஷோரா சார்? ஓகே. அடுத்தது கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் ரூபக் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு. என்ன இப்ப சைலண்ட் ப்ரொடியூசர்ஸா இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே. ஆர்ட் டைரக்டர் வினோத் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். Good evening. Happy to see you all here. Actually, I don't want to take much time. இளன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ரொம்ப டீட்டெயிலாகவே. நிச்சயமாக நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். இட்ஸ் அ கான்ஃபிடென்ட். பிகாஸ் என்னென்னா இந்த டீமே பயங்கர ஒரு பாசிட்டிவான டீம், அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எவ்ரி ஒன், எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், எங்கள் டைரக்டர் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அவங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டே இருந்தோம்.
அதோட சக்ஸஸாக தான் இந்த படமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஹாப்பி. ஐ வாண்ட் டு சே ஒன் திங். It's really hard to beat. It's really very, very hard to beat the person who never gives up. Thank you. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க வித் பஞ்ச் லைன். அடுத்து இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு அறிமுகமாக ட்ரெய்லர் அமைஞ்சுது. அண்ட் இந்த படம் இல்லை, இதுக்கு முன்னாடியே லவ் டுடேல ட்ரெய்லரை வச்சு ஒரு பயங்கரமான பேங்கர் கொடுத்தவர் எடிட்டர் பிரதீப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹாய் ஆல். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி லவ் டுடே ட்ரெய்லர்லாம் நான் 1 வீக்கில் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இளன் ப்ரோ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன், படம் பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கவின் ப்ரோ வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீமுக்குள்ளே நம்ம இருக்கோன்னும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு நான் ஒரு 10 டேஸில் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அப்புறம் இளன் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 5 to 6 டேஸ் வேணும், வெறும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கே ஒரு 5 to 6 டேஸ் வேணும்னு சொல்லி கேட்டு, அப்பயுமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா என் மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான். அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, ஆர்டர் கொண்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. அண்ட் வந்து இன்னொன்றும் எனக்கு ட்ரெய்லர் முடித்தோடனே எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நல்ல சமையல்காரன், எவ்வளோ பெரிய நல்ல சமையல்காரனுக்குமே வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் வந்து அது நல்ல ஃபுட்டாக மாறும். ஸோ எப்படி இது நல்ல ஃபுட் என்ன நல்ல ட்ரெய்லராக மாறுச்சுன்னா, இது எல்லாமே இவங்க நல்ல இன்க்ரீடியன்ஸாக எனக்கு வந்து இந்த படத்தில் அமைஞ்சாங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ இளன் ப்ரோ, தேங்க்யூ கவின் ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருமே கான்ஃபிடென்ஸை பற்றி பேசும்போது பிரதீப் வந்து கான்ஃபிடென்ஸ் போனதை பற்றி பேசிட்டார். பட் அண்ட் இளன் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, கனவை தேடி போகிற எல்லாருமே ஸ்டார், பட் அந்த கனவை நோக்கி போகிறதுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நாங்கள் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அண்ட் இந்த படத்தில் நம்மளுடைய ஸ்டாருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறது தீப்ஸ். பாருங்கள் நண்பர் குலாபி தீப்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீப்ஸ். நானும் இல்லைனும் வந்து ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ரைட் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ என் ஷோல்டரில் கை போட்டு, வாடா நம்ம இந்த ட்ராமா, அந்த ஆட்ஸ் ஆப்பு, அப்போ அந்த தோளில் கை போட்ட கை வந்து அது இன்ன வரைக்கும் அது விலகலை. இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல. அது வந்து இல்லைன்னு வந்து சினிமாவில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டு, ஹீ taught me a lot of things. So thank you Ilan, first of all. இந்த இளன் சொன்ன மாதிரி என்னுடைய கேரக்டர் நேம் வந்து குலாபி. ஸோ படம் பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு தெரியும், அது நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஐ வுட் தேங்க் ப்ரொடியூசர் சார், சாகர் சார், ரூபக் சார், Rupak sir, and Vinod sir, and Kumar sir also. Thank you so much for the opportunity. Thank you so much. குலாபினா என்னன்னு சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். படம் முடிஞ்ச பிறகு பாருங்க, அந்த மூடுக்கு போயிட்டாரு அவரு. தீப்ஸ் இன்னொன்னு சொல்லவா, இந்த சட்டத்தை இப்போ ட்ரெண்டு போல, நான் இதையே தான் போட்டு வந்திருக்கேன், ஜஸ்ட் மிஸ். சூப்பர். அண்ட் அடுத்ததாக ஸ்டார் படத்தினுடைய குலாபி பேசின மாதிரி அடுத்ததாக ஸ்டார் படத்தினுடைய மீரா பேச போறாங்க. பிரீத்தி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் ஆக போகுது. ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்துல நீங்க ஒரு ஃபீமேல் லீடா நடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் நம்பிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு நான் என்னோட ஸ்டார் டீமுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் தான் தேங்க்யூ சொல்லணும். அது மட்டும் இல்லாம என்னோட தாய்மொழியான தமிழ்ல ஒரு படம் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதை நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I'm going to make this speech short. I just want to thank a few people.
I want to thank my producers, Mr. Rupak and Mr. Sagar from Rice's Productions and Mr. BVSN Prasad sir for giving me this incredible opportunity and for believing in me. இவ்வளோ ஒரு நல்ல படத்தில் இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாலுமே அதில் என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. The next most important person I would like to thank is Ilan sir. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்னா நான் இளன் சரோட கைடன்ஸ்க்கு கீழே தான் நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்ற மாதிரி தான் நான் என்னையே பார்க்குறேன். ஸோ உண்மையாகவே நான் உங்ககிட்ட இருந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இளன் சார். அண்ட் கவின், உங்க கூட நான் நிறைய சீன்ஸ் பண்ணல, பட் ஐ ரியலி வாண்ட் டு சே ட்ரெய்லரை நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போ தான் படத்தை பார்க்க போகிறேன். Kavin, my huge congratulations to you. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க பெரிய ஸ்டாரா வருவீங்க. உங்க உழைப்புக்காக கண்டிப்பா பெரிய ஸ்டாரா வருவீங்க. And last but not the least, I would like to thank my parents and my family. Without them, I would not be standing here today. I'm very grateful for them for being a rock solid support system to me. So thank you to them. And I also actually want to thank the entire Star team for choosing me to be a part of them, because every day நான் செட்டுக்கு போகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம்னால நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்குறது என்னென்னா, ஐ சி எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் த க்ரூ. இல்லைன்னு சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாகவே எடுத்து they put their heart and soul into everything they do for the film. And அதை பார்க்கும்போது தான் எனக்கு இதுக்காக தான் படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ I really want to appreciate the team for their spirit. And அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஃபீலிங்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துப்போம், கண்டிப்பாக எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகும், ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பாருங்கள். ஐ அஷ்யூர் யூ தட் இட் வில் டச் யுவர் ஹார்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபோட்டோகிராஃபர்ஸ், நான் உங்கள் ஃப்ரேமுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் நின்று அப்போல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் ரொம்ப நன்றிங்க. எனக்கு அடுத்து இந்த ஸ்டேஜில் ஃபோனை பார்த்து பேசுனது நீங்கள் தான். ஃபோன் பார்க்கலையா? டைம் பார்த்தீங்களா? சூப்பர். அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட் ஜிமிக்கி சுரபி அதித்தி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சென்னை. Chennai feels like home. I'm getting there with my Tamil. கொஞ்சம் தெரியும். But yes, Chennai feels like home. I have grown up with South Indian food primarily, and people around me who were Tamil, and we have similar culture. I'm a Maharashtrian, I'm a Marathi speaking girl, so we have similar culture with Tamil and Tamilians and Maharashtrians, I feel. So it feels amazing to be back in Chennai, and I would give the entire credit to Ilan. Absolute delight to work with, an amazing director, and I think he has the core quality of a director, which is patience. With a lot of patience, he taught me not only the lines, the dialogues, but the dialect and the emotion to pull Surabhi to who she is, from Jimiki to Surabhi and Surabhi to Jimiki, because there is a lot that you will see that Surabhi will give you all in terms of emotion. So I would really like to thank Ilan. Thank you so much for this opportunity. I would really thank my producer, Sagar sir, Papi sir, and Rupak sir for this opportunity. And I think I come from theatre, so for me, rehearsing lines is a very important factor. And this journey has been a lot of fun, because from dragging the director to the beach to rehearse lines, I had the opportunity and I had the freedom, because yes, we are good friends, and
it helps a lot when the team is so coherent. Everybody is together. Kavan was an absolute delight again as a co-actor. I remember I told him in his vanity van, please forgive me if I bother you throughout with my language or with, not going ahead with the lines, because this is my first film, in a way, I could say. So, yeah, and he was an absolute sport. So, I'm very, very, very excited for the 10th. My family is coming here to watch, and I'm sure everyone else is also equally excited. So, thank you, Chennai, I would say. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த சந்திப்பினுடைய இந்த விழாவினுடைய மிக முக்கியமான ஒருத்தர் நம்ம கூட பேச போறாங்க. நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இன் லைஃப் காரியங்களை விட காரணங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு. இளன் பயங்கரமாக ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா ஆக்டர் பாண்டியன் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு, நீங்கள் எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணணும், இந்த படத்தை நீங்கள் பிளஸ் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டீல்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். வழக்கமாக நான் இப்படித்தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன். இளன் மகன் தந்தை காற்றும் உதவி இவண்டை எண்ணூற்றான் கொள்ளணும் சொல் இது வள்ளுவருடைய வாய்மொழி. அதற்கு தகுந்தா போல என்னை உயர்த்திட்டாரு. இவனை பெறுறதுக்கு அப்பா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும், அதை நினைக்க வச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு நான் ஒரு தகப்பனா இருந்து என்ன செஞ்சிருக்கேங்கிறத காட்டிலும் சிறு வயதிலேயே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல தான் நிறைய கலந்துக்குவான். நான் அழைச்சிட்டு போவேன். அண்ணி ராமராஜனோட ஒய்ஃபு நல்லி கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பாண்டியம்மா உன் ஆசையெல்லாம் இளம் மூலியமா தீர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி போகும்போது ஒரு புத்தக கண்காட்சியில வீர சிவாஜியா ஒரு கெட்டப்ப போயிருந்தாரு. ஆனா நான் இப்போ டிவிஎஸ் பெட்டியில தான் அவனை அழைச்சிட்டு போவேன். முருகர் கெட்டப்பட்டு போன வண்டியில் அழைச்சிட்டு போனா பஸ்ல இருக்கவங்க எல்லாம் அவனை பார்த்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நிறையா. ஒவ்வொரு சிவாஜி கணேசன்லாம் இவருக்கு தெரியாது, சிவாஜி கணேசன் பார்த்தே கிடையாது. ஆனா அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் கூட்டி போவேன். ஒரு தடவை மேக்கப் போட்டு இருக்கும்போது ஒரே தலைவலிப்பா அப்படின்னா நான் போய் அந்த கிரீடம் விழுந்துடக்கூடாதுங்கிறக்க அதை பிடிச்சேன். கையெடுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஸ்டேஜில் நீங்களா பிடிப்பீங்கன்னு கேட்டான். அது ஒரு 6 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸா இருந்தார். இவர் படிக்க வச்சு ஏரோநாட்டிக்கல் போயிட்டாரு. மெரிட்ல தான் போனார். இடையில ஷார்ட் பிலிமும் என்ன வச்சு எடுத்தாரு. அந்த படிப்புல எங்க விலகி போயிடுவானோங்கிற பயத்துல நான் சொன்னேன், நீ படிப்ப முடியாம இந்த துறைக்கு வராத, நான்லாம் 35-40 ஆண்டுகளா இருக்கேன், நான் இன்னும் அந்த நிலைக்கு வரல அப்படிங்கிறத கொஞ்சம் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன். அதுக்கு அவர் கேட்ட ஒரு பதில், பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாம ஒரு 4 வருஷம் நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு சோறு போடுவீங்களா போட மாட்டீங்களா? கண்டிப்பா போடுவோம். அது மாதிரி நினைச்சுக்கிட்டு 2 வருஷம் கொடுங்க, நான் இயக்குனர் ஆகி காட்டுறேன்னாரு. 2 வருஷம் இல்ல 1 வருஷத்திலேயே ஆகி காட்டினார். இதை எதுக்கு சொல்லுதுன்னா, பெற்றோரா நம்ம தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பப்படி போறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். நான் கொடுத்தேன், அவர் வந்தாரு. கொடுக்காம நம்முடைய இதுவே காட்டிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை தடை பண்ணிடுறோம் அப்படிங்கிற நிலையை வந்துருவோங்கிறக்காகத்தான் நான் இதை சொல்றேன். இதை விட்டுட்டு நான் இந்த படத்துல எங்க அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னதை, அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியை நான் விவரிக்க விரும்புறேன். நான் ஸ்டில்ஸ் வீட்டை உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில் போட்டோகிராஃபரா ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்கேன். அங்க இயக்குனருக்கு ப்ரொடக்ஷன் பர்சனல் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க இயக்குனருக்கு. அவங்க தான் டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு என்னன்னா, இயக்குனர் எப்படி சொல்லி தராரு, அந்த நடிகர் எப்படி நடிக்கிறாரு, நடிகர் எப்படி நடிக்கிறாரு, இயக்குனர் எப்படி நடிக்கிறாரு பார்த்து கம்பேர் பண்ணுவேன். இவர் சொல்ற மாதிரி அவர் நடிக்கலையே, அவர் வேற மாதிரி நடிக்கிறாரு, நானா இருந்தேன்னா இவர் சொல்ற மாதிரியே நடிப்பேன்னு எனக்குள்ளேயே கற்பனை பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமா. இந்த பையன் வந்தாரு, எனக்கும் அப்போ 24 வயசு தான், அவரும் சிறு வயது தான். வந்த உடனே என்ன பார்த்துக்கிட்டாரு, ஓ மூஞ்சி வச்சுட்டு இங்க நிக்காத, அப்படி போயா அப்படின்னாரு. நான் திரும்பின உடனே அழுதுட்டேன். நான் கிராமத்துல இருந்து வந்த புதுசு, நம்ம மூஞ்சிக்கு என்ன, நானே பெரிய ஹீரோவான்னு நினைச்சுதான் வந்திருக்கேன் மதுரையில இருந்து. என்ன இப்படி சொல்லிட்டான்னா
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் அழுதுருப்பேன். அப்படியே செட்டுக்குள்ள போய் அங்கங்கே அழுதுட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடியை பார்த்து நான் பேசுறேன், இந்த மூஞ்சியை நீ அசிங்கப்படுத்திட்டே, இந்த மூஞ்சி சினிமால வரும், நான் நடிப்பேன், நான் துறையில வருவேன், அதை பார்க்கறது கூட நீ இருக்க மாட்ட அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்க வெளிப்படுத்தல, அந்த கண்ணாடி முன்னாடி வெளிப்படுத்தினேன். அதை நான் மறந்துட்டு வந்துட்டு நேரம் வந்து செட்டுக்குள்ள வர்றேன். கிளாப் அடிக்கிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படம். அந்த பாரதியினுடைய அந்த வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சுது. மனதில் உறுதி வேண்டும். அதே உறுதியோட நான் இருந்து இயக்குனர் வந்து பாலச்சந்தர். இப்ப பாலச்சந்தரையா எப்படி நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்ப என்னுடைய ஆர்வம் வந்து இந்த இயக்குனர்லாம் நம்ம ஒரு சீன் கொடுத்தாலே போதுமே, அப்படிப்பட்ட காலங்களில் தான் நான் இருந்தேன். அப்படிதான் அந்த நிகழ்வு தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் நடிகனான பின்னாடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். மற்றவர்களுக்கு உந்துதலா இருக்கணுங்கிறதுக்காக. எல்லாருமே அவமானப்படுத்தியிருப்பாங்க, நான் மட்டும் இல்லை. நிறைய பெரிய நடிகர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னு. அதனால் இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், ஆனால் சென்றடைவர் சிலர் தான். எல்லாருமே சினிமாவை நோக்கி வர்றோம், எல்லாருமே ஒரு தொழில் அதிபர் ஆகணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் ஒரு டாக்டர் ஆக நினைக்கிறோம். பல பேர் அந்த இலக்கை நோக்கி போறோம். சென்றடைவர் ஏன் சிலர் தான் கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட அந்த புகைப்பட நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த ஆர்வம் அங்கிருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காத மாதிரி எனக்கும் கை சும்மா இருக்கல, நான் என் செல்போன்ல போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பரை புகைப்படம் எடுத்தேன். அதுல எனக்கு ஒரு திருப்தி. ஆனா இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு காரணம் ஸ்டில்ஸ் ரவி அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு நொடியிலையும் வந்து தொழில் அக்கறையில தான் இருப்பாரு. நான் ஷாட்ல போயிட்டு படம் எடுக்கிற நேரத்துல யாராவது ஒரு சின்ன சீன் நடிக்கணும்னா கேமரா போட்டு நடிக்க போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே நாளுக்கு கேமரா ஸ்டாண்டில் இருக்க ஆளை கண்டானா, சார் அந்த பாரு சார் குடிமை போட்டு நடிக்கிறோம் உங்களால் தான் சார் சொல்லுவாங்க. உடனே நான் போனேன்னு சொல்லுவார், நீ வேலைக்கு வேணா வீட்டுக்கு போ, நீ நடிக்கத்தானே வந்த. இல்லைண்ணே இனிமேல்லாம் அப்படி பண்ண மாட்டேனே அப்படின்னு கையை காலில் பிடிச்சி விழுந்து திருப்பி மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்குவேன். ஆனால் எனக்குள்ள அந்த எண்ணங்கள் விட்டு போகலை, நடிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு வரைக்கும். உனக்கு 1 லட்ச ரூபாய் தர்றேன், நீ இங்க வந்து ஒரு வேலையை செய் அப்படின்னா 500 ரூபாய் கொடுக்குற நடிக்கிறதுக்கு தான் போகிறத அந்த 1 லட்ச ரூபாய் வேணான்ட்டு போயிருக்கேன். அது மாதிரி நடந்திருக்கு. ராஜா ராணி படம் நடிக்கும் போது நான் போட்டோகிராஃபர், திருமணத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன். இங்க வந்து வெங்கடேஷ் சார் வந்து மலேசியாவில் ஒரு படம் ஷூட்டிங், உனக்கு 75,000 ரூபாய் சம்பளம், நீ வானாரு. ஆனால் நான் வந்து ராஜாராணிங்கிற படத்தில் நடிக்க போறேனே, அதில் ஒரு நல்ல கேரக்டர்னே, சத்யராஜ் கூட எல்லாம் நடிக்கணும், நயன்தாரா கூட எல்லாம் நடிக்க போறேனே, அதனால நான் வரலன்னாரு. என்ன 75,000 ரூபாய் தர, நீ வரமாட்டேங்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதுதான் நோக்கம், வேணும்னா வர்றேன். 12ஆம் தேதி இங்கே ஷூட் வச்சிருக்காங்க, மலேசியாவில் இருந்து எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், இங்கே வந்துடுறேன், யாராவது அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிடுறேன். அது வேண்டாம், நான் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் அதான் கூப்பிட்டேன்னாரு. அன்னைக்கு நான் அதை மறுத்து அந்த 75,000 ரூபாய் வேணான்னு போனேன். இங்கே எனக்கு சம்பளம் வந்து 3,500 ரூபாய் கொடுத்தாங்க அந்த படத்தில். அப்போ ஷார்ட் ஃபிலிமில் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க 4 இயக்குனரில். அப்போ அட்லி தம்பிகிட்ட போய் கேட்ட, தம்பி ஷார்ட் ஃபிலிமே அவர் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்களே, நீங்கள் ஒரு 3,500 ரூபாய் தரீங்களே அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு ஒரு 500 ரூபாய் போட்டு கொடுங்க, 3,000 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறம் 500 ரூபாய் போட்டு கொடுத்தாரு. அந்த கேசியர் என்கிட்ட அந்த வவுச்சர் எழுதும்போது சொன்னார், இந்த 3,500 ரூபாய்க்கு நீ ஃபீல் பண்ற, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைவர் சேர்த்துக்க வாங்குவேன்னாரு. நான் வாங்குறேன். அப்ப அவர் இவ்வளவு கான்பிடன்ஸா சொன்னார், எல்லாமே ஒரு கான்பிடன்ஸ், அவர் அந்த கான்பிடன்ஸ் சொன்னார், இதுக்கு பின்னாடி ஒரு சைவர் சேர்த்துக்க பாண்டியன், நீ வாங்குவே அப்படின்னாரு. 100வது நாள் விழாவுக்கு போறோம். நான் நடிகனா ஒரு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு போறது அதுதான் முதல் இது. இப்போ போன போது ஆர்யா தான் என்னை கூட்டு போய் ரிசீவ் பண்ணி வச்சாரு. ஃபங்க்ஷன் நடந்தது. யூகி சேத் அண்ணன் வந்தார். அவர் வந்து யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. நான் தான் அப்படி சொன்னேன். நான் உடனே ஒரு பெருமையாக வந்து பந்தா பாண்டின்னு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சுருந்தேன். அடைமொழி இருந்தால் தான் சினிமாவில் நடிகர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கற்பனையில். அவர் வாங்கி பார்த்தோன்னு சொன்னார், நீ ஒன்றும் காமெடின்னு கிடையாது, ஒன்று பெரிய நடிகன், நீ உனக்குள்ள என்ன வாய்ஸு என்ன பர்ஃபார்மன்ஸு, நீ ஏன் இதை வச்சுக்கிட்டு இருக்க, இன்னையிலேருந்து நீ வை ராஜாராணி பாண்டியன்னு வச்சுக்கினாரு. அவர் வச்ச பேர் தான் ராஜாராணி பாண்டியன். அன்னையிலேருந்து ராஜாராணி பாண்டியன் மாதிரி. தேங்க்ஸ் யூவி சேத் அண்ணா. என்னைக்குமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம
ஒரு நன்றி ஒருத்தர் செஞ்சாங்களா அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை தன்னால் போயிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், அவர் பேரை சொல்றதுன்னா பேரில் எனக்கு நினைவில் இல்லை. ஏன்னா அவரை பார்த்ததே 2வது 3வது பார்த்தேன். அதே மாதிரி கதாநாயகிகளோ கவின் தவிர, ஏன்னா கவின் எனக்கு ஏன் டக்குன்னு நினைவு வருதுன்னா என் பையன் பேர் கவியரசன், அதனால கவின் உடனே நினைவுக்கு வந்துடும். மற்ற ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் நன்றி. கூட உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி உதவி இயக்குனராக இருந்த அந்த அனைவருமே என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான். என் மனைவிக்கு வீட்டில் தான் சாப்பிடுவானுங்க, இது பண்ணுவாங்க, போயிட்டு இருக்க அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள இந்த இயக்குனர் உதவி இயக்குனர் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் நம்ம காலத்துல எல்லாம் இருந்துச்சு. இயக்குனர் வீட்டுக்கு போனால் வெளியே தான் நிற்கணும். இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றா தெரிவாங்க. அந்த பாகுபாடு இல்லாமல் என் பையனும் இப்போ அவன் அவங்களை கவனிச்சுக்கிட்டதுக்கு அதுக்காக நான் பையனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என்னுடைய பேச்சை கேட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த இடத்துல என்னுடைய மகன்ங்கிறத பதிவு பண்ணதுக்காக நன்றி. வணக்கம். சினிமா இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ் லைக் திஸ் எனக்கு எப்பவுமே தோணும். ஸோ இந்த மாதிரி கதைகள் தான் தொடர்ந்து சினிமா பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. இல்லைன்னா யார் சினிமா பண்ணுவா? விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் கடைசியாக யார் பேச போகிறாங்களோ அவங்களை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டிஸ்பிளே யார் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அந்த பீச் ஃபோட்டோ மட்டும் ஒரு தடவை போடுறீங்களா? எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இந்த போஸ்டர் இருந்துச்சு, கீழே செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னப்பா எல்லாம் இருக்காங்க, எம்ஜிஆர் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, அந்த பையனுக்கு அவங்க அப்பா தாங்க எம்ஜிஆர் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் எனக்கு இந்த போஸ்டர் ரொம்ப இம்பாக்டான ஒரு போஸ்டராக இருந்துச்சு. அண்ட் பாண்டியன் அவர்களுடைய பேச்சும் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி இந்த மொமெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் ஹியர். அடுத்ததா கவின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவின் ஒரு நிமிஷம், என்ன இன்ட்ரடக்ஷனே கொடுத்து முடிக்கல அதுக்குள்ள. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நன்றி வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் சார்பாக ஒரு சாரி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறோம். ஏன்னா பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ்லாம் விசிறதை பார்க்க முடியுது. இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சாரி அதுக்கு. படம் டாடாக்கு அப்புறம் இப்போது ஸ்டார் இளன்ட்டு தான் ஆரம்பிச்சது. ஸோ இளன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இளன் ஃபஸ்ட்டு டாடாக்கு அப்புறம் கதை சொல்ல வந்தார். நான் யூஸ்வலாக கதை சொல்ல வரவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்தார். நான் சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 3 மணி நேரம் கதை சொன்னாப்புல. கதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, சரி ஓகே அவர் இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த கதையில் தானாகவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாகவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நான் பெருசாலாம் எதுவுமே யோசிக்கலன்னா மற்ற இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம கேன் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ஆரம்பிச்சாச்சு. இந்த படத்து மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்டு என்னை தேடி என்கிட்டேருந்து வந்த அந்த நம்பிக்கை, அது எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ லன் ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்ட் ரூபக் ப்ரோ ஃபாரின்லேயே தான் இருப்பார். ஆனால் ஷூட்டிங் இங்கே எல்லாமே கரெக்டாக பக்காவே நடந்துடும். தேங்க்யூ சார். மெயினாக ஏன்னா இந்த படம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு, டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும். ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் இழுக்கிற மாதிரி தான். ஸோ அவ்வளோ பொறுமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு, சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக யுவன் சார் எனக்கு நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட. அந்த படத்தோட அதில் எனக்கு ஒரு சாங் இருந்தது, அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு. டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம், ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது.
சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கள்ல, சிம்பிளாக தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி நடக்கலான்னா பின்னாடி பெருசாக நடக்கும்னு. நான் அப்போல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினப்பேன். நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல். அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ, அதை விட இன்னைக்கு இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு, நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ. எழில் எனக்கு வந்து இளன் வரும்போதே ஆக்சுவலாக கதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது எழில் சொன்னாப்புல. எனக்கு எழில் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு 100% கான்ஃபிடென்ஸ் எனக்கு அங்கேயே ஆயிடுச்சு, இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஏன்னா டாடா எழில் தான் டிஓபி. எனக்கு ஸ்டாரோட நாங்கள் ஃபஸ்ட்டு பாம்பேல தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். பாம்பே முடித்து அந்த ப்ராசஸ்லையுமே சரி, ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி, இப்போது ஒரு டெக்னீஷியனை வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல, இன்னொரு பெரிய படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அதுவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ. எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெய்லரு தெரிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி கட்ஸுக்கு. அண்ட் விக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு என்ன, இது படமே ரொம்ப யதார்த்தமாக அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கதை தான். அந்த கதையிலையும் ஒரு ஸ்டண்ட்னாலுமே ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைன்னு எல்லாமே பேசி தான் மாஸ்டர்கிட்ட கேட்டிருந்தோம். அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வேற அவர் எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வினோத் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டீங்க. தேங்க்யூ. அடுத்தது சதீஷனை, சாண்டினா அண்டு லீலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்பயுமே ரொம்ப எனக்கு கொஞ்சம் பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான். ஏன்னா எனக்கு என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை. உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரிஹர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மேக்கப் மேன் லிபின் சொல்லிட்டு, ஹீஸ் ஃப்ரம் கேரளா. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ லிபின் ப்ரோ. அண்ட் லால் சார் அண்ட் கீதா மேம் 2 பேராலுமே வர முடியல. எனக்கு 2 பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். பேப்பரில் இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட இருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, நிஜமாவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்ததும் அப்படி தான் எடுத்தோம், பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ லால் சார் அண்ட் கீதா மேம். அடுத்ததாக அதித்தி, பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லா காஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வெறுமனே நம்ம நடித்து அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கேருந்து அடுத்த கடத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எல்லாருக்குமே நடக்கணுன்றது என்னோட ஆசையும் கூட. அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இருக்கானுங்க, தேங்க்யூ. அடுத்து உங்களுக்குமே இந்த மாதிரி யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கு? சரி, ஓகே. அடுத்த எல்லா ஏடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் நான் என்னோடய ஆசையை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோனி டீமில் கௌஷிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் குபி அண்ட் யுவராஜ், சிட் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி நன்றி மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல கண்டென்ட், கதை நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க என்றைக்குமே அந்த கதையை கைவிட்டதே கிடையாது. அதை என்றைக்குமே ஆதரிச்சிருக்காங்க. பல படங்கள் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கு, டாடா உட்பட. ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப நம்பிக்கையோட இன்னொரு நல்ல கண்டென்ட் எல்லாருமே சேர்ந்து அதை நம்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த படத்தையுமே
நீங்கள் ஆதரித்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி ஒரே ஒரு இன்னும் சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே பார்க்குறாப்புல இந்த படம் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் கரெக்டாக இருந்தால் அது ஓடும் தானே, அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்குது, சக்ஸஸும் ஆகிருக்கு. பட் சம்வேர் இந்த மித்து அதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு. சாகர் சார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சாகர் சார்கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். பட் சாகர் கிட்ட போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது. மேபி இவரும் அந்த மாதிரி நினைப்பாரோ, அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாளில் சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஓகே ஃபைன், ஆர்ட்டாக பார்க்குற, அதை ரொம்ப நேசிக்கிற, அதை நம்புகிற இந்த பசங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தை இன்னைக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மாக யாராவது சொல்லியிருப்பாங்க சார், மேபி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், டெஃபினட்டாக நடந்திருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இந்த படம். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்றைக்குமே நியாயமாக உழைக்கணுன்றது மட்டும்தான் என் குரு, என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோடு அந்த வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக ஓடி அந்த சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோட நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். அண்ட் ப்ரெஸ் டாடா டைமில் நான் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் உங்களாலேயும் அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு கரெக்டான பிரிட்ஜாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த பிரிட்ஜை இன்னும் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ மே 10 படம் வருது. அதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அன்னைக்கு எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களுக்கும் நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் கவினுக்கு. உங்களுக்காக நீங்கள் ஜெயித்த காலம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓவர்னு நினைக்கிறேன். உங்களை நம்புறவங்களுக்காகவும் சேர்த்து நீங்கள் ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இந்த ஸ்டேஜில் என்னை எப்படி இளன் சேர்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னை சேர்த்துக்கிட்டாரு. நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. என்னென்னா தி பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு கவினுக்கு நான் ஒரு வரி எழுதியிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்களும் சேர்ந்து உங்களை நம்புகிறோம் கவின். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெயிக்கணும். கடைசியாக ஒரு தேங்க்யூ நோட் ஃப்ரம் இளன். அதோட நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்சிடலாம். தேங்க்யூ நோட் ஆல்ரெடி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபினிஷிங் டச் மட்டும் தான் ஆறது இல்லை. நான் வந்து என் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கலாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கலாம். பட் என்னோட டைரக்ஷன் டீம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல். உங்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அவங்ககிட்டையும் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் படம் பண்ணிடுவேன் நம்பி என் கூடவே இருந்த டைரக்ஷன் டீம். அவங்கள மட்டும் ஸ்டேஜுக்கு ஏற்றணும்னு ஆசைப்படுறேன். வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. சொல்லுங்க. கொஸ்டின் சார் இல்லையா? இருக்கு. வாங்க டக்குன்னு வாங்க. ஜெரால்டுங்க வேற யார் வாங்க பாய்ஸ். ஃபோட்டோ இருக்காங்க. டைரக்டர் கூப்பிட்டா சீக்கிரமா வர்றது இல்லையா? என்ன நீங்க சூப்பர். இங்கே பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்லையும் சேர்ந்துப்பீங்களா நீங்க தீப்ஸ்? ஓகே, கிடைத்ததா போட்டோ? ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் டைரக்ஷன் டீம். தேங்க்யூ.
ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ ஆப் அப்படியே டீமாக ஒரு சூப்பரான குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு மூவ் ஆகலாம். மேடையில் இருக்கிற எல்லாரும் அப்படியே ஏன் சொன்னீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃபார் தி பிரசன்ட் மீடியா. ஃபர்ஸ்ட் வீடியோ என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுங்க. தீப்ஸ் மட்டும் தான் சிரிக்கிறாரா? ஏட்ட சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ஓகேவாண்ணா? சூப்பர், தம்ஸ் அப் காமிச்சார் ஒரு அண்ணன். வெற்றி நமதே. ஹேண்ட் மைக்குகளை கொடுங்கள். கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு செல்லலாம். நேரமின்மை காரணமாக வச்சுக்கலாம். டக்குன்னு சில கொஸ்டின்ஸ் பண்ணி எடுத்துட்டு வில் ராப் தி செஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மைக் ஆன்ல இல்லையா? மைக் எல்லா நேரத்தையும் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டா அது ஈவெண்ட்டே இல்லை. ஈவெண்ட்னு தான் நடக்கணும். சார் அண்ணா, இந்த சின்ன திரையில இருந்து தான் பெரிய திரைக்கு வந்து பெரிய ஆள் ஆனாரு சிவகார்த்திகேயன். ஆமாண்ணா. அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவர் இடத்த பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் இடம் போட்டு ரூம்ல கேட்டீங்க. ஆமா, அதே தான் திரும்பி கேட்கலாம். பதிலும் சொல்லிட்டேன், திருப்பி வந்து கேட்குறீங்க. நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க. என்னன்னா நெல்சன் படத்துலயும் அடுத்து அவருக்கு மாதிரி கூட்டி நிற்கிறீங்க. ஆமாண்ணா. அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? அவர் மாதிரி வரணும். அவர் எந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் உங்களுக்கு? இல்லைண்ணா, எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதை அப்படியே நானும் சொல்லட்டுமா? சரியா. சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது. என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன், வெறும் ஸ்க்ரீன்ல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான், இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது. அப்போ ஓகே, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியரா அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவானன்ட்ட அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ சேதுவனன்ட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சு, ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு 1000ல் ஒருத்தருக்கு, 10,000ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது, ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 क्वेश्चंस. கவின்ஜி முடிவு நீங்க பண்ணா இதை நாங்க முடிவு பண்ணிடுறோம். இல்ல நேரம் பிரியாத எங்களுக்கு தான் அடுத்த ஆப்ஷன். சரி கேளுங்க. ஓகே கவின்ஜி, ஒரு क्वेश्चन. அதாவது நீங்க வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோ இருந்தார் பிரசாந்த். ஸ்டார்னு படம் வந்தது, அவர் பேரு காதல் இளவரசன். இன்னைக்கு காதல் இளவரசனா எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க. அந்த காரணத்துக்காகவே ஸ்டார்ங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஆணழகன்கிற படத்துல ஒரு பெண் வேடம் போட்டிருப்பாரு, ரொம்ப ஃபேமஸ் படம். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது, அவர் மட்டும். அந்த மாதிரி ஒரு நோக்கம், ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சுட்டு அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? என்னோட கேள்வி. இல்லைண்ணா, இந்த படத்தோட இப்போ ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டார்னா வெறுமன அந்த ஸ்க்ரீனில் வர அது கிடையாது ஸ்டார். ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான். அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். மக்கள் யாரெல்லாம் நம்ம யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ, அண்ணாந்து பார்க்குறோமோ, அவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது. ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான். அவனை யாரு அங்கீகரிக்கிறது, அவனை யாரு பாராட்டுறது? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார். சார் ஒரு கேள்வி இல்லை, 2 கேள்வி. ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க, பாடலாசிரியர்களை விட்டீங்க. ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரும்.
நான் அந்த வரி நான் காதே கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு வரி வந்தது பாருங்க, என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு, அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உங்க தலையை கோதிக்கோடு என் கைரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார், நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா. அடுத்து வாய்ப்பு கிடையாது. அடுத்து என்ன காரணம் கவின அதையும் சொல்லுங்க. ரைட் சார், இது ஆடியோ லான்ச் பிளான் இருக்கு சார். இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல, மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன். நான் எல்லாம் நிறைய லிரிக்ஸ் வச்சிருக்காங்க சொல்ல நினைச்சேன். ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் சார் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார். இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு எனக்கு பிடிச்ச ஆட்களை வச்சிருக்கேன். இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்டுக்காக பண்ணேன், வேற எதுவும் இல்லை. மூணாவது ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் லைக் காரணங்கள் வேற காரணங்கள் சார், ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான். பட் ஸ்டில் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். அவ்வளோதான். இளனுக்கு ஒரு கொஸ்டின், கவினுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இளனுக்கு. இல்லை, நான் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் உங்கள் மேடையில் இருக்கிறாரு, அதுவும் உங்கள் அப்பாவாகவே இருக்கிறாரு. தவிர நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க? அது கண்டிப்பாக சார், எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு. எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார். எங்கள் அப்பத்தா தான் சின்ன வயசுல கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வேளை ஃபியூச்சரில் நடித்தேன்னா அந்த படம் எங்கள் அப்பாத்தாக்கு டெடிகேஷனாக இருக்கும். ஓகே, கவின் வாழ்த்துக்கள். பொதுவாக லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. கமல்ஹாசன் அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டாங்க? கரீனா சோப்ரா. கரீனா சோப்ரா. ஓகே, எனக்கு சொல்லுங்க. சந்தானம் சார் போட்டிருப்பார்ல லேடி, அதுதான். ஏன்னா இந்த படத்துல இப்போ சிவானா ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல கமல் சார் அவ்வை சண்முகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது. அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பார்க்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனரியா அதுல ஒண்ணு பண்ணியிருப்பாரு. நிச்சயமா அதை இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல. அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது. அதான் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும், கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் அரதாங்கி நிஷா மாதிரி இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி இருந்தது. பரவாயில்ல, மூணாவதா ஒன்று இருந்துச்சு, அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால. வாழ்த்துக்கள். சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர். நடிச்சிருக்காங்க சார், நடிச்சிருக்காங்க. டேரக்ட் சார், ஆக்சுவலாக பேர் ஸ்டார்னு வச்சுருக்கீங்க, பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான். ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார். எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் சார். சார் கேட்குறீங்க சொல்லவா? ஸோ ஆஸ் அன் ஆக்டரா சார், நான் ஆஸ் அன் ஆக்டரா ஒரு டாப் 5 இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மராக ஒரு டாப் 5 இருப்பாருன்னு பிலீவ் பண்ணுறேன் சார். கவின் சார், ஒரு 2-3 நாளா இந்த லேடிஸ் கெட்டப்ல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது? பெண்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு? பயங்கர கஷ்டம்னு. நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க, அவங்க எல்லார்ட்டையுமே நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன். ஆனா காமிச்சிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு தனித்திறமை. எனக்கெல்லாம் அன்னைக்கு முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படியே தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த சிம்மிக்கியா ஜமுக்கியா ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர். சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, அது மெனக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமேல் யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி. கவின் சார், என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போல என்ன சொல்லுங்க. சார், நான் ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை. சார் கவின் சார், நீங்க அதிகமா கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட உங்ககிட்ட அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன?
அதுக்கு பதில் சொல்லணுமா? அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன், திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம். இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் இங்கே யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் இல்லைண்ணே, எனக்கு என்ன, நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம். நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம். அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது, நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும். இப்போது நான் வந்து கனாக்காலம் கலங்குள் சீரியல் நடித்தேன். அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கில் 1000 ரூபாய். சீரியல் முடித்து நான் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் 6000 ரூபாய். ஸோ அந்த 6000 ரூபாவை தீர்மானிக்கிறது 3000, 3000 தீர்மானிக்கிறது 1000, இப்படி தான் இருக்குது. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர இங்கே தனிப்பட்ட இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. ப்ளஸ் என்னால் படம் வந்து இதுதான் எனக்கு 4வது படம். இந்த 4வது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டரலாக 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தான் காரணங்கள். சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், மற்றபடி ஃபேக்ட்ஸ் இதுதான். சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த 2 படத்தில் ஹீரோயினே கிடையாதுண்ணே. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அதுலேயும் ஹீரோயின் கிடையாது. இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன், ஹீரோயின் தான் இந்த இவர் தான் கூப்பிட்டு வந்தாரு. கடைசி கொஸ்டின் இது கடைசி கொஸ்டின் சார், கடைசி கொஸ்டின் இது சார். ஹலோ சார், இந்த கொஸ்டின் வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி, ஹீரோ இருந்தாலும் சரி, யார் வேணா பதில் சொல்லலாம், சரிங்களா? கவின் ஸ்டார். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் டெய்லர் அப்படிதான் வரும். இது என்ன கவின் ஸ்டார்? யாருக்கு மென்ஷன் பண்றீங்க, யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க? அதுக்கப்புறம் வந்து 2 ஹீரோயின், ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம், சரிங்களா? புது ஹீரோயின் ஒருத்தருக்கு தமிழ் தெரியல, எப்படி சமாளிச்சீங்க? 2 பேர்ல யாருக்கு கூட சொல்லலாம். நேக்கா டைரக்டர் மைக் கொடுத்துட்டாரு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். எவ்வளவு நேக்காலாம் பேசியிருக்கலாமே, அது கிடையாது. அவரோட கால் தானே, ஸோ அவர் தான் சொல்லணும். ஸ்டாரிங் கவின் போட்டுப்போம் அப்படின்னா இதில் நடிக்கிறாரு நம்மளுக்கு அர்த்தம். இந்த படத்துக்கே அந்த வார்த்தை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு, அந்த ரீசனுக்காக போட்டோம். ஹீரோனை சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை அதில். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக 2 பேரும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் அங்கே எதுவும் இல்லை. இல்லை சார், என்னன்னா 2 ஹீரோயினாவே. ஆனால் நீங்கள் கேட்டது இன்னொரு நான் ஆடடாகவே நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியாதுண்ணே. பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல. உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும், இல்லாமல் கிடையாது. பட் ஆனால் அவங்க ஒரு பெரிய 40 pages ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க. சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கு இருந்து அவங்க அதை தமிழில், இப்போ நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது. ஸோ அந்த டெடிகேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இத்துடன் இந்த விழா, இந்த சந்திப்பு இனிதே நிறைவடைகிறது. தேங்க்யூ ஸோ மச். May 10th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஸ்டார். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக உங்களை தேடி வரோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப தேவை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இங்கே கூடியிருந்த யாருக்காவது ஏதாவது ஒரு அசௌகரியம், எனி இன்கன்வீனியன்ஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டார் டீம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அதை பயங்கரமாக பெட்டராக பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஏய், அதோட அது என்ன பாக்க தோடா.